ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு தக்காளி சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி அரைச்சிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம், காஞ்ச மிளகாய், மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நார்மல் அரிசி, சாப்பாடு அரிசியில் தான் பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றி பேனில் பட்டை, பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கி நல்லா பொன்னிறமானதும் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு போட்டால் போதும். காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்சிருக்கோம், மிளகு வச்சு அரைச்சிருக்கோம். இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம தக்காளி போட்டு வதக்கிட்டு தண்ணி அளந்து ஊற்றுவோம். இந்த சாதத்துக்கு தக்காளி எவ்வளோ டம்ளர் வருதோ அரைச்ச விழுது அதை ஊற்றிட்டு ப்ளஸ் தண்ணி அதுக்கு தேவையான அளவு ஊற்றணும். இப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளி அரைச்ச விழுது 1 டம்ளர் வருதுன்னா மிச்சம் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஊற்றி அரிசி கழுவி அதில் போட்டு 1/4 மணி நேரம் கரைச்சி இறக்குனிங்கன்னா தக்காளி சாதம் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.